கடவுள் இயற்கை, நம்மளும் மனிதனும் இயற்கை. அந்த மனித வாழ்க்கை மனிதனும் பஞ்சபூதங்களால் தான் ஆக்கப்பட்டிருக்கான். நம்மளும் இந்த உடலை இந்த பஞ்சபூதத்துக்கிட்ட தான் நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். நம்ம வேற இல்லை, இந்த இயற்கை வேற இல்லை, நாமே கடவுள்ங்கிற ஒரு சிந்தனையை கொடுத்துருக்காரு. இது ஒரு தெளிவான ஒரு சிந்தனை தான். அது மாதிரி அக வாழ்க்கைன்னு சொல்லும்போது அதிலே நல்லா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதை அப்படியே அந்த சிந்தனைகள் எந்த தாட் வந்தாலும் அது இருக்க பாட்டு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃப்ளோவை நீங்கள் ஸ்டாப் பண்ணி இன்னொரு புது சிந்தனையை நீங்கள் கண்டினியூஸாக பிடிக்கும்போது தான் அதில் என்னென்னா சித்திகள், தேவையில்லாத புத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நமக்கு கிடச்சி அதில் நம்ம தடப்பட்டு புது புது பிறவிகளை தொடர்ந்து இந்த உலகத்தில் எடுத்த ஒன்றும் இருந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு பிறவிகள் உண்டா இல்லையாங்கிறது இன்னும் அது ஒரு தெளிவான கருத்து இல்லை. பிறவிகள் இருக்கலாம் என்றுதான் முழுமையாக நம்பப்படுகிறது. என்றாலும் கூட நம்ம நம்ம மனித வர்க்கமும் ஒரு இயற்கை தான். நம்மளும் இயற்கையில் தான் நம்ம உடல் ஆன்மாவை சரண்டர் செய்கிறோம். சரண்டர் செய்து கண்டிப்பாக இனி அடுத்த பிறவிகள் எடுக்கப்படலாம் இல்லையா? நம்ம முழுமையாக அந்த பரமாத்மாவோட அந்த ஒளியோடு தான் போய் கலக்கிறோமா இல்லையாங்கிறது இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் கொஸ்டின் தான். அது இட் இஸ் பி டிஸ்கஸ்டு தான். கண்டிப்பாக அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். நம்ம பாதையை முடித்து எல்லாம் நம்மளை சரண்டர் செய்து அடுத்த வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத நம்ம அனுபவித்து பார்த்தா தான். நிறைய பேர் இப்போ டெல்லியிலலாம் மறுபிறப்பு பள்ளி அப்படி இப்படிலாம் நிறைய வச்சுருக்கிறாங்களா, அது சம்மந்தமான நிறைய புத்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் இறந்தவங்க, மோட்டர் ஆக்சிடென்ட் இருந்தவங்க, அமெரிக்காவில் வாஷிங்டனில் அங்கே போய் பிறந்திருக்கிறாங்களா, அவங்க சில சிந்தனைகள் இங்கே அந்த ஆக்சிடென்ட்டில் மாட்டி இருக்கக்கூடிய அந்த செய்திகளை அங்கே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை ப்ரூவ் பண்ணி பார்த்து அப்படியே நடந்திருக்கு. ஒரு சில மனப்பதிவுகள் அப்படியே அதனால் மறுபிறப்பு சிந்தனையும் உண்மைதான்னு சொல்லிட்டு பல நூற்றுக்கணக்கான புஸ்தகங்கள் அந்த மறுபிறப்பு அந்த இன்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கு. அதனால் மறுபிறப்பு இருக்குது. இப்போ நம்முடைய முயற்சி என்பது மறுபிறப்பு வேண்டாம், பரமாத்மாவோட அந்த ஒளியோட அந்த சிவா என்று சொல்கிறாங்க அந்த ஒளியோட போய் கலந்துடணும். என்னைக்கும் நிரந்தரமாக ஒரு மகிழ்ச்சியாக சுபிட்சமாக அந்த உலகத்தில் நம்முடைய பாதையை முடிச்சுக்கிறங்கிற முறையில் நம்ம போக தெரியாதுங்கிறது இந்த அகம் புறம். சார் சொல்கிறாரு, புற வாழ்க்கையை நீங்கள் எப்படியும் எப்படியும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க, எப்படியும் ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஃபேஸ் பண்ணும்போது பிரச்சனைகள் இன்னும் ரொம்ப அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் புறம் வாழ்க்கை நம்ம எல்லாரும்